கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு விசை நாங்கள் யாவரும் ஒரு வார்த்தைக்காக நாங்கள் எழுந்திருப்போம். 1 நாளாகமம் அங்கே 13ஆம் அதிகாரம் சில வார்த்தைகளை நாங்கள் வாசித்து நாங்கள் அமர்வோம். சத்தமாக வாசியுங்கள். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 மட்டும் நீங்கள் வாசியுங்கள். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களுடைய தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியனும் லேவியரும் நம்முடைய கூடும்படி நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி தமது தேவனுடைய பெட்டியை திரும்பி நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாய் இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படி செய்வோம் என்றார்கள். ஆமென். ஒரு விசை நாங்கள் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு காலை பொழுதை நீர் தந்து கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடு ஒன்று கூடி இந்த நேரத்திலே உம்முடைய நேரமாக உம்மை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய திறக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று நீ சொன்னீர். ஆம் கர்த்தாவே, இந்த திறக்கப்பட்ட அந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே நீர் எங்களோடு என்னத்தை பேச போறீரோ அந்த காரியத்தை நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற அடியானையும் கேட்கிற ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி உம்முடைய நிரம்பிய பாத்திரமாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகமான ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க நாங்கள் தாகமுள்ளவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும். முற்றுமுழுதாக இந்த வேலை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நேற்றைய நாள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாயிருந்தது? ஆமென். அங்கே தீக்கர் சொல்ற அந்த ராப்போஜனமானது ஆசீர்வாதமும் அங்கே சாபவுமாய் அது ரெண்டுமாய் அது இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய காரியத்திலே நாங்கள் வார்த்தையை பெற்று நாங்கள் அதை விசுவாசிக்கிற வேளையிலே அது ஆசீர்வாதமாயிருக்கும். நாங்கள் அதை ஒரு வினோத கோணத்திலே நாங்கள் சிந்திப்போமானால் அது எங்கள் சாபத்தை கொண்டு வரும். அநேகர் நினைக்கிறார்கள் அது ராப்போஜனம் ஆசீர்வாதம் மாத்திரம், ஒரு மனிதனை பிழையாயிருக்கிற மனிதனையும் அது மாற்றும் என்று. ஆனால் எங்களுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எவன் கெட்டு போவான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதனால் தான் வேதம் என்ன சொல்லுது? கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவனாகிலும் கெட்டு போகவில்லை. நீங்கள் அங்கே யோவான் 13 வாசித்து பார்த்தா என்ன நடந்துச்சு? அவன் அந்த துணிக்கு இயேசு கிறிஸ்து தோய்த்து அவர் கொடுத்த பிற்பாடு வேதம் என்ன சொல்லுது? பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். வாசிக்க விரும்பினா வாசிச்சு பாருங்க. யோவான் 13 26 நினைக்கிறோம். பாருங்கள், 26ஆம். நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஆமென். பாத்தீங்களா தேவனுடைய வார்த்தை? அவன் ராப்போஜனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவன் என்ன செய்தான்? பரிசேயரோடு தன்னை இணைத்து கொண்டான். அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி நாங்கள் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும். ராப்போஜனம் என்றால் என்ன என்பதை நாங்கள் இந்த நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம். ராப்போஜனமானது ஒரு சபையாக நாங்கள் அழைக்கப்பட்டு ஒரே சரீரமாக நாங்கள் அழைக்கப்பட்டு
ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து நாங்கள் ஒரு குடும்பமாக பெற்றுக்கொள்கிற காரியம். குடும்ப காரியங்கள் வெளியுள்ள மனிதர்களுக்கு அது செல்லுமானால் அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஒரு காட்டி கொடுப்பாயிருக்கு. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அங்கே யூதாஸ் அழைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? இயேசுவோடு கூட இருந்து அங்கே அவர் கையினாலே அவன் அதை வாங்கி அதை புசித்தாலும் அவன் என்ன செய்தான்? காட்டி கொடுக்கிறவனாயிருந்தான். அதான் தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிகள் எங்கள் மத்தியிலே இல்லாதபடி நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பரிசேயர் நீங்க நினைக்கலாத அந்த காலம் என்று தீர்க்கதரிசி அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆவிகள் இந்த நாட்களில் என்ன செய்யுமா? எங்கள் மத்தியில இருக்கு. நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு மேன்மைக்காக, ஒரு நோக்கத்துக்காக. யூதாஸ் என்னத்துக்காக காட்டி கொடுத்தான்? அவனுடைய சொந்த ஆதாயம் என்று தீர்க்கதரிசி சொந்த சுயநலத்துக்காக, சொந்த ஆதாயத்துக்காக, பணத்துக்காக அவன் என்ன செய்தானாம்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதே போல நாங்கள் இந்த நாட்களில் உலகத்துக்காக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் காட்டிக்கொள்ளாதபடி நாங்கள் அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் தேவனுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். அதனாலே நாங்கள் இன்றைய நாளிலே தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியிலிருந்து நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். அவர் போன வாரம் அது பேசினாக சொன்னார். ஆனாலும் தேவன் இன்னொரு நோக்கத்துக்காக அவர் பேசுகிறார் என்பதை நாங்கள் அறியோம். ஆமென். அதனாலே நீங்கள் அந்த காரியத்தை செவி கொடுக்கிற வேளையிலே நிச்சயமாக தேவன் ஏற்ற காலத்துக்கு அந்த செய்தி அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அங்கே அதனால தான் தீர்க்கதரிசி ஒரு மனிதனுக்காகவே தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்கிற தேவன். இன்னைக்கு அநேக போதர்மார் அநேக ஜனக்கூட்டங்களுக்கு போதிக்க விரும்பும். ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீக்காக இயேசு கிறிஸ்து நடந்து போனார். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய நாளிலே அந்த வித்து சந்திக்கப்படும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆமென். அதே போலதான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால இன்றைய நாளிலே இந்த ஊழியங்கள் மத்தியிலே, இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே, இன்னைக்கு ஸ்தாபனங்கள் மத்தியிலே இந்த காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், தேவன் ஒரு மனிதனை தவறுவிடும் போது அவர் தண்டிக்கிறதுக்கு அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவன் முதலாவது தேவன் ஒரு காரியத்தை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தின பிற்பாடு அந்த மனிதன் பிறகு அவன் தவறு விடுவானால் தேவன் தண்டிக்கிற தேவனாயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறியாமையினாலும் வெளிப்பாடு இல்லாமையினால் அவர்கள் அநேக தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியில் உள்ள நாம் இன்னைக்கு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்து வெளிப்பாட்டை அவர் இன்றைய நாளிலே கொடுத்திருக்கிறார். இது எங்களுக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டு இல்லை. இன்னைக்கு நாங்கள் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் நாங்கள் புத்தகத்தை படித்து அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை படிப்பறியாது இல்லவர்களாக இருந்தால் அவருடைய சத்தத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாங்கள் கேட்க முடியும். ஆமென். அதனால்தான் தீர்க்கதரிசி ஒரு மனிதனை தேவன் எச்சரிக்காமல் நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. அவன் மரிக்க முன்பாக தேவன் அந்த எச்சரிப்பை அவர் கொடுத்திருப்பார். ஆமென். அதனால அந்த தலையங்கத்திலே ஒரு தீர்க்கதரிசி அதை கொடுக்கிறார். அதனால் தான் இன்னைக்கு மனவாட்டியாக அழைக்கப்பட்டு தேவன் இன்னைக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், இன்னைக்கு நாங்கள் சொன்ன வண்ணமாக அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான். எல்லாரும் ஆயத்தம் பண்ணல. யார் ஆயத்தம் பண்ணுவாள்? அவருடைய மனைவி தான் தன்னை ஆயத்தம் பண்ணுகிறவளாயிருப்பாள். ஆமென். பாருங்க, அதனாலே இன்னைக்கு இந்த ஊழியங்கள் இன்னைக்கு மனிதர்கள் தேவனுக்கு ஏதாவது ஒரு வழியில சேவை செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? எல்லாரும் விரும்புறாங்க. அது எனக்கும் ஆசை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஆசையிலார். ஆனால் தேவன் ஒரு வழியை அவர் உண்டாக்கி இருக்கு. இப்ப நாங்கள் வாசிக்கப்பட்ட காரியத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் தாவீதுக்கு அது விருப்பம். ஆனால் அவன் செய்த வழியின் நிமித்தம் என்ன நடந்தது? அங்கே மரணம் ஏற்பட்ட. அதனால்தான் அங்கே என்ன நடந்தது? ஒரு உத்தமமான ஒரு மனிதன் அங்கே மரித்து போனான். ஏனென்றால் தேவன் அதற்கென ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினான். அதான் தீர்க்கதரிசி, ஒருவேளை அந்த மனிதன் அங்கே எச்சரிப்பு இல்லாமல் அவன் மரித்து போகவில்லை. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே நியாயப்பிரமாணங்களை அங்கே கொடுத்திருந்தான். மோசே கூடாக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். யார் என்னத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் அங்கே கொடுத்திருந்தார். அதனாலே அது மீறப்படுகிற வேளையிலே அறியாத ஒரு மனிதன் அங்கே மரித்து போன. இப்ப நீங்க நினைக்கலாம், ஐயோ அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டது தவறா?
அவன் என்னத்துக்காக அதை பிடித்தான்? அங்கே தேவனுடைய பெட்டி விழுந்து போகக்கூடாது. தேவனுடைய அந்த உடன்படிக்கை, அங்கே மன்னா இருக்கிற பெட்டி, அங்கே ஆரோனுடைய கோல் இருக்கிற பெட்டி, தேவன் அங்கே தங்குற அந்த ஸ்தலம், அது விழுந்து போக கூடான்னு ஒரு மனிதன் வாங்கிட்டான். இது தவறா? பாருங்க, அது ஆனா தேவனுடைய பார்வையில என்னதா இருந்துச்சு? தவறா இருந்து. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நாங்களும் அதை தான் நாங்கள் சில நேரங்களிலே நினைப்போம். ஐயோ, தேவன் வெட்கப்படக்கூடாது, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, நாங்க இந்த காரியத்தை தேவன் வெட்கப்படாதபடி நாங்கள் செய்யணும் என்று நாங்கள் செய்கிறோம். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கோம்? என்ன நடக்கும்? மரணம் தான் அங்கே சம்பவிக்கும். புரியுதா உங்களுக்கு? தேவண்ட உடன்படிக்கை பெட்டி விழுந்தா அது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என்னடா தேவன் அதுல வாசம் பண்றார் என்று சொல்றாங்க, அதே விழுந்து போச்சு, அப்ப தேவன் அங்க இல்லையாண்டு. அது உன்னுடைய வேலை அல்ல, அது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஏண்டா தேவன் தம்மை காத்து கொள்கிறார், தேவன் தம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆமென். தேவனுடைய காரியம் விழுந்து போகாதபடி அவர் காத்துக்கொள்ள அவர் தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் இறுதி நேரத்திலும் அவர் என்ன செய்கிறார்? வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய மாமிச சிந்தையிலே நாங்கள் சிந்திக்கிறோம், நாங்கள் அநேக காரியத்தை நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நாங்கள் அதனால ஒரு பயனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேணும், தேவனுடைய சித்தம் மாத்திரம் இந்த பூமியிலே நிறைவேறும். ஆமென். நாங்க யோசிப்பதினாலோ நாங்க முயற்சி செய்வதனாலோ எந்த பலனும் அங்கே கிடைக்க போகுது. தேவன் தன்னுடைய காரியத்தை அவர் ஒழுங்கின்படி அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க அங்கே செய்யாமல் இருந்தாலும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தால் அவர் தன்னுடைய வழியிலே அவர் செய்வார். அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அதனாலே தீக்கேல் சொன்ன ஒரு சிறு காரியத்தை நான் வாசித்து காட்டுறேன், பாருங்க. அங்கே தீக்கேல் சொல்ல பாருங்க, தேவன் பரிபூர்ண சுயாதீனம் உள்ளவர், அவருடைய நோக்கங்கள் செம்மையானவைகளாய் இருந்தன. ஆனால் நம்முடைய நல்ல நோக்கங்களை வைத்து தேவன் நம்மை மதிப்பிடுவதில்லை. என்னையா? எங்கட நல்ல நோக்கத்தை வச்சு தேவன் எங்களை அடே இந்த மனிதனுக்கு ஒரு நல்ல நோக்கம் பார், இந்த ஊழியம் இப்படி போகக்கூடாது, இது விழுந்து போகக்கூடாது, ஏன்னா தேவன் நாமம் தூசிக்கப்படக்கூடாது, அதை வச்சு தேவன் இந்த மனிதன் நல்லவன் என்று அவர் என்ன செய்வதில்லை? மதிப்பிடுவதில்லை. நம்முடைய நல்ல நோக்கங்களை வைத்து தேவன் நம்மை மதிப்பிடுவதில்லை. தேவனுக்கு சேவை செய்ய ஒரே வழிதான் உண்டு, அது அவருடைய சித்தத்தை அவருடைய கட்டளையின்படி செய்வதன் மூலமாகவே. ஒரே ஒரு வழி தேவனுக்கு சேவை செய்வது என்பது ஒரே ஒரு வழி, தேவனுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் செய்வது. அதை விட்டு நான் என்ன காரியத்தை நானாயிருக்கலாம், உலகத்தில் இருக்க எந்த மனிதனாயிருக்கலாம், சிந்தித்து எதை செய்தாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? பாராட்டும். ஐயோ, இந்த பிரதரை போல, இந்த ஊழியக்காரனை போல இல்லை, அந்த மாதிரி பிரயாசப்பட்டு என ஒவ்வொரு காரியம் அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற காரியம் தேவனுடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை கொண்டு செய்வதுதான் தேவனுக்கு சிறந்த ஒரு வழியாயிருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? அதை தான் இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். என்ன, தாவீது அங்கே சவுலின் நாட்களிலே அது தொலைக்கப்பட்டு தேவனை தேடாம போனாங்க. ஏன்னா அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்துதான் அவங்க ஆராதித்தாங்க. அப்ப அதனால தாவீது அங்கே அபிஷேகம் பட்ட புதுசு, இன்னைக்கு அபிஷேகம் பட்ட புதுசுல பெரிய உசார் இருக்கும். என்ன, நம்மளுக்கும் ஒரு காலத்தில் அது இருந்துச்சு. ஆனா நாங்க தோல்விகளை சந்தித்தோம். ஏனென்றா அது வேகம். ஒரு மனிதனுக்கு ஆரம்பிக்கப்பட்டோன்னு என்ன செய்யும்? அதிக காரியம். ரட்சிப்புக்கு வந்தோன்னு நீங்க அதிகமா பேசுவீங்க, அதிகமா ஜெபிப்பீங்க, அதிகமா பாடுவீங்க. திரும்ப நாளடைவில் அங்கே உலகத்து அங்கே காரியங்கள் உங்களை ஆளுகை செய்யறவளையில இருந்தது எல்லாமே என்ன செய்யும்? படிப்படி. அதான் வேதம் என்ன சொல்லுது? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டு, அதனாலே உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. இன்னைக்கு நாங்கள் அநேகரை கண்டிருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையிலும் சம்பவியாதபடி நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய வஸ்திரங்களை நாங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கவும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையில நாங்கள் என்ன செய்வோம்? இன்னும் இன்னும் அதிகமாக அவரை மகிமைப்படுத்தும். நான் இன்னைக்கு இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்களை இங்க மாத்திரமில்லை, உலகம் எங்கும் இருக்கிறவங்களை காண்ற காரியம் என்னண்டா, அவங்க என்ன செய்வாங்க? ஒரு காரியத்துக்குள்ள வந்த பிற்பாடு அவங்க அந்த தேவண்ட சமூகத்தில் இருப்பாங்க. ஆனால் ஒரு வேறொரு கிரகத்தில் இருந்து அந்த சத்தம் கேட்காட்டி எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருப்பான். நான் யோசிக்கும்,
இது என்னடா ஒரு பரிசுத்தாவி ஒரு மனிதன் பெற்று அவன் அறியாமலே அவன் என்ன செய்வான், பாடுவான், துதிப்பான். இது ஒரு தீர்க்கதரிசி. இந்த நான் காரியத்தை பேக்ல வைத்து கொண்டதில்லை, அதுல அவர் சொல்றேன், ஒரு ஸ்திரீ ஒரு ஆராதனைக்கு அவர் போயிருக்கிற வேளையில் ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, பாட்டு படிக்கிற வேளையில் அவள் என்ன செய்யறா, அவளை அறியாமலே துதித்து பாடி நடனமாறு. அவர் சொல்றா இது தவறு என்று தீர்க்கதரிசி சொல்றேன். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது, அவருடைய சபையில இசைத்து பாடுறாங்க. பாடக்குள்ள அந்த ஸ்திரீ என்னத்தை செஞ்சாதோ இவர் செய்து. அப்ப தீர்க்கதரிசி சொல்றேன், நீங்க எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவன் செய்ய வைக்கிறவராயிருக்கு. ஆமென். அதுக்கு அவர் அங்கே காண்பிக்கிறார் என்னண்டா, பவுலுக்கு அது அந்த ஜனத்தை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று போறான். இவங்களை சிறைப்பிடிக்க வேண்டும் போனானா தேவன் அவனுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் இல்லாததை தேவன் அவனுக்கு செய்ய வைத்தார். ஆமென். அதே போலதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்டா, ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனுக்குள்ளாக அங்கே தேவனை அவன் சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். அவனுக்கு தேவ சமூகம் என்பது அவனுக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, நாங்க வார்த்தையை அறிந்தோட நாங்க இன்னும் தேவனை மகிமைப்படுத்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், பல காரியம், பல கோட்பாடு, பல சிந்தனைகள். தேவ சமூகத்தில் இருப்போம், ஆனா சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஒவ்வொரு காரியங்களை நாங்க பார்க்கிற வேளையில் ஒரு வினோதமாக இருக்கு. அது ஒரு வேதனைக்குரிய காரியம். அதான் எங்களுடைய அன்பு தணிந்து போய்விட்டு. அன்பேண்டா என்ன, தேவன் அங்கே தேவனாயிருக்கு. அவருடைய வார்த்தை நாங்க அவருடைய கற்பனையின்படி செய்வதே அன்பாயிருக்கு. ஆமே. அவருடைய கற்பனைகளை நாங்க கை கொள்வோம்னா எங்களிடத்துல தேவனுடைய அன்பு இருக்கும். ஆமே. அப்ப நாங்க என்ன செய்வோம், ஒருவர் நாங்கள் நேசிப்போம். நாங்கள் தேவ சமூகத்துல நாங்க என்ன செய்வோம், மகிழ்ச்சியாயிருப்போம். ஆமே. அப்ப பாருங்க, இந்த மனிதன் பார்க்கிறான் உடன்படிக்கை இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லாம ஆராதிக்க இயலாது. அப்ப என்ன செய்வோம், இந்த உடன்படிக்கை பெட்டியை நாங்க இங்க கொண்டு வரோம். அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு புதிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரோம். ஏன்னா இந்த காரியத்தை இப்படி விட்டா இது சரி வராது. இப்ப நினைக்கிறாங்க என்ன, ஒரு பெரிய உற்சாகம், பெரிய ஒரு ஆரவாரம், பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். அப்ப அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தாவீது பார்க்கிறான் புதிய அபிஷேகம் புதுசா பெற்றவன் என்ன செய்யறான், அந்த வேகத்தில் அவன் என்ன செய்யறான், ஒரு காரியத்தை அங்கிருந்து கொண்டு வர முயற்சிக்கிறான். அப்ப எல்லாமே ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம், பாராட்டினாங்க. ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது ஒரு சந்தோஷமா, என்னடா உடன்படிக்கை பற்றி வரப்போகுது, ஒரு அங்கே தேவனை நாங்க ஆராதிக்க போறோம், பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே வரப்போகிறது. அதனால இவங்களுக்கு என்ன இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்தது. ஆமே. ஆனால் தேவனை குறித்து இன்னொரு மகத்தான காரியம், சத்தியம் எது என்று அதை அப்படி செய்வதென்று அறிந்து கொள்ளாதபடி நம்மை அவர் விட்டுவிடவில்லை. அதாவது தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, நாங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சு இல்லாம அவர் விட்டு விடுகிற இல்லை. முதலாவது அவர் என்ன செய்வார், அறிய வைப்பு. கொள்ளாதபடி நம்மை அவர் விட்டுவிடவில்லை. காரியம் எவ்விதம் நடைபெறும் என்பதை அறியாமல் ஏதாவது ஒன்றில் தடுமாறி விழ அனுமதித்து அதற்காக நம்மை தண்டித்தால் அவர் நீதி உள்ளவராயிருக்க மாட்டார். உதாரணத்துக்கு பாருங்க, எங்களுக்கு காரியம் தெரியாம நாங்க ஒன்றை போய் செய்து நாங்க அதுல தடுமாறி விழுந்தா அவர் யாரா இருக்க முடியாது, நீதி உள்ளவராயிருக்கக்கூடிய. ஏன்னா அவன் அறியாமையில் அவன் விழுந்து போனான், புரியுங்களா? ஆனா அவர் என்ன செய்வார், முதலாவது அந்த காரியத்தை தேவன் அறியப்படுத்துகிறவராயிருப்பார். ஆமென். எவ்விதம் நடைபெறும் என்பதை அறியாமல் ஏதாவது ஒன்றில் தடுமாறி விழ அனுமதித்து அதற்காக நம்மை தண்டித்தால் அவர் நீதி உள்ளவராயிருக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லி அதை தம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற தேவன். உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை அவர் சொன்னா அதை ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் என்ன செய்வார், விரும்புவார். அப்ப இது தாவீதுக்கு தெரியாம இருக்கா, அவன் அந்த பரம்பரையில வந்தவன், அந்த ஆசாரியத்துவத்தை அறிந்து வந்தவன், அங்கே மோசைக்கூடாக கொடுக்கப்பட்டு வந்தவன். அப்ப அவனுக்கு தெரியணும் இந்த காரியத்தை யார் செய்யணும். இந்த காரியத்தை செய்ய அந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசி தேவன் நிச்சயமாய் உடையவராயிருப்பார். ஆமென். ஏன்னா எப்பொழுதும் தேவன் தம்முடைய காலத்துக்கு என்று ஒரு தீர்க்கதரிசி அவர் வைத்திருப்பார். அதனால அந்த காலத்துல தேவன் யாரை வைத்திருந்தான், நாத்தானை வைத்திருந்தான். இவன் என்ன செய்யறான்டா, இந்த நாத்தான கலந்து ஆலோசிக்காம இவன் என்ன செய்யறான், 1000 பேருக்கு தலைவர்கள், ஆசாரிய எல்லாரையும் கூப்பிடுறான். அப்ப பாருங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் என்ன செய்யணும், தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையின்படி இருக்கும்.
அதே போலதான் தேவன் இன்றைக்கு ஒரு சபையை அவர் ஏற்படுத்தி இருந்தார். இந்த மனவாட்டிக்குரிய சபைக்கென்று இந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி அவர் வைத்திருக்கிறார். இந்த நாளுக்கென்று அவருடைய ஆலோசனை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஒரு சபையானது எப்படி கட்டப்பட வேண்டும், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி சேவை செய்ய வேண்டும், சபையானது எந்த நோக்கத்திலே நடைபெற வேண்டும் என்று தேவன் ஒரு ஒழுங்கின்படி ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க அதை தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் எங்களுடைய உத்வேகத்துல எங்களுடைய உற்சாகத்துல நாங்க ஒரு நன்மை தான் நினைக்கிறோம். இது எந்த தவறுமே இல்லை. நானா இருக்கலாம், யாரா இருந்தாலும், ஆனா அது தேவனுடைய வார்த்தையின்படி அது இருக்கும், எங்களுடைய நீதியின்படி அது சரி. ஆனா தேவனுக்கு அது புறம்பான காரியம். புரியுதா? தாவீது செய்தது 100க்கு 100 நன்மையான காரியம். நாங்க இருந்தா கூட நாங்க என்ன சொல்லலாம், ஐயோ இவன் செய்யற காரியம் நல்லது, ஏன் உடன்படிக்கப்பட்டவர், ஐயோ தேவன் பெட்டி வருது, அப்ப நாங்க தேவனை ஆராதிக்கலாம், தேவனை நாங்க முகமுகமாய் காணலாம், அவருடைய பிரசன்னத்தை நாங்க காணலாம். இவ்வளவு ஒரு பெரிய காரியம். ஆனா அது தேவனுக்கு பிரியம். புரியுதா உங்களுக்கு? நீங்க அன்பான ஜனங்களே, நீங்க உன்னிப்பா கவனிங்க. நீங்க மரித்து போவது ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம் அல்ல. நீங்க மரிப்பதென்றோன்னு உடனே நீங்க மரித்து போவதனுடைய வெளிப்பாடு அல்ல. என்ன? ஆவிக்குரிய மரணம் எய்திருவீங்க. காலப்போக்கில் நீங்க நினைப்பீங்க நான் சரியா போறேன் என்று. ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்க வெட்கப்பட வேண்டியதாயிருக்கு. நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எந்த வழியில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் ஆணித்தரமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி அந்த காலத்து ஜனங்களுக்கு சொற்ப அனுபவம், அங்கே காரியங்கள் இல்லை. ஆனால் இந்த மனவாட்டிக்கோ 6000 வருஷ அனுபவம் இருக்கிறது. என்ன? இந்த வேதாகமத்தினுடைய அனுபவம் இருக்கிறது. பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அவளுக்கு தெரியும். தாவீது எங்கே விட்டான், மோசே எங்கே தவறி விட்டான், எலியா எங்கே விட்டான், ஒவ்வொரு மனிதரும் எங்கே விட்டான் என்பது முழு காரியம் மனவாட்டிக்கு தெரியும். அதனால்தான் மனவாட்டி வஞ்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவள் பிசாசு வர்ற ஒவ்வொரு வழியையும் அவள் அறிந்திருக்கிறாள். ஆமென். அதனாலே அவன் எந்த கோணத்துல, அவன் எந்த நல்ல வேடங்களை போட்டு வந்தாலும், ஒரு நல்ல மனிதனாய் வந்தாலும், இந்த தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை அவன் சுமந்து வந்தாலும் அது ஒரு அந்த மனவாட்டிக்கு ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் அவள் வார்த்தையை அறிந்திருக்கிறார். அதனாலே அவர் சொல்வார், சௌரனே சௌரியே, இது தவறான வழி, தேவன் வைத்த வழி அது அல்ல என்பதை அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு முன்னாக சொல்வாங்க. ஏனென்றா அவங்க மனுஷனை அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே, ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அதனால்தான் இயேசு அங்கே பிசாசு தேவனிடத்துல வந்த வழியில் அவர் என்னத்தை கொண்டு காட்டினார், வேறொன்றையும் அவள் வார்த்தையை எடுத்து காட்டி. அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவமானால் நீங்க எதை கொண்டு காட்டணும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதுக்கு நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும். அப்ப அதனாலதான் பாருங்க, இவனுடைய நோக்கம் எண்ணம் இவன் எல்லாமே சரி, ஆனா இவன் எந்த வழியில செய்யணுமோ அதை அவன் செய்யவில்லை. இன்னைக்கு அநேக காரியத்துல இன்னைக்கு நாங்க அநேகர் தவறு விடுகிறோம். தேவன் வைத்த நோக்கத்தை நாங்க என்ன செய்கிறோம், அறியாம இருக்கிறோம். தேவன் வழியை நாங்க அறியாம இருக்கிறோம். தேவன் ஆணித்தரமாக வேதாமத்தில் அதை எழுதி வைத்திருந்தாலும் நாங்க அதை அறிந்து நாங்க என்ன செய்யறோம், செய்யாம போறோம். அதான் தீர்க்கதரிசி இந்த பிலேயாமுடைய காரியம் பாருங்க. ஆனால் பிலேயாம் இந்த மற்ற மனிதருடைய பாதிப்பால், செல்வாக்கால் தேவன் சொன்னதுக்கு மாறாக செய்ய வேண்டியதாயிரும். என்னத்தால? செல்வாக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்கள் வந்து ஒரு காரியத்தை, இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை வயனை காட்டின நீங்க என்ன செய்வீங்க, செய்யும். ஆனா உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையில இது செய்யக்கூடாது. ஆனா நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு மனிதனுடைய வயனை விரும்புறோம். ஆனா நீங்க அதனால ஆசீர்வாதம் பெற மாட்டீங்க. அதனால அன்பான ஜனம், நான் சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தையில இல்லாட்டா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாது. உங்களுக்கு ஒரு வேலை அங்கே திறமை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கே தாளந்து இருக்கலாம், அதை கொண்டு நீங்க தேவனுடைய காரியத்தை செய்யாது. நீங்க என்ன செய்யுங்க, அந்த நாளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்க. பாருங்க. ஆனால் பிலேயாம் இந்த மற்ற மனிதருடைய பாதிப்பால், செல்வாக்கால் தேவன் சொன்னதற்கு மாறாக செய்ய வேண்டியதாயிரு. தேவன் என்ன சொன்னேன், நீ போகக்கூடாது, அதோட பினிஷ். நீ இதை செய்ய கூடாண்டா அதோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கு பிறகு ஒரு வியாக்கியானமோ விளக்கமோ நானா இருக்கலாம், அந்த உலகத்திற்கு எந்த மனிதனோ என்ன செய்யலாது கொடுக்கல, அதோட முடிஞ்சு. தேவன் புசிக்காதண்டா அதோட அதை என்ன செஞ்சிடும், மூடி வச்சிடும்.
இல்ல அது அந்த காலத்துக்கு, இல்ல இது இந்த காலத்துக்கு, இல்ல இது இதுக்காக தானண்டா அது ஒரு பிசாஸ். அது என்னுடைய அங்கே கணவனா இருக்கலாம், என்னுடைய மனைவியா இருக்கலாம், என்னுடைய தகப்பனா இருக்கலாம், என்னுடைய பிள்ளையா இருக்கலாம். அவங்க எந்த காரியம் அதுக்கு அவங்க பிசாசல். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொல்ற, அப்பாலே போ சாத்தான். இப்ப ஆக்கள் உண்மையாவே பிசாஸ். ஆனா அவன் பிசாசா இல்ல, அவன் இயேசு கிறிஸ்து எதற்கு விரோதமாயிருந்தே, அவன் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் விரோதம். புரியுதா உங்களுக்கு? இதுல கவனமா இருக்கும். எங்களுக்கு எந்த மனிதனும் விரோதி அல்ல, எந்த மனிதனுடைய காரியம் எங்களுக்கு விரோதம், அவங்க சொல்லுற கருத்துக்கு நாங்க விரோதம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னேன்டா, அப்பாலே போ சாத்தான். ஆனா தேவன் யாரிடம் திறவுகோலை கொடுத்தே? பேதுருவிடம். அப்ப அந்த பிசாசுக்கு அவர் கொடுத்துருப்பார் இல்ல, அவர் என்னத்துக்கு விரோதமாயிருந்தே? அவன் சொன்ன பாயிண்ட்டுக்கு விரோதமாயிரு. அதை தான் நாங்க கவனிக்கும். இன்னைக்கு யாராவது ஒருவர் தேவண்ட காரியத்துக்கு விரோதமாயிருந்தா நாங்க எதிரி, நாங்க விரோதிப்போம். ஏனென்றா அந்த மனிதன் நாங்க விரோதிக்கல, அந்த மனிதனை நாங்க அன்பு செலுத்தாம இல்ல, நாங்க அதற்காக சௌர சிநேகம் இல்லாம இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நாங்க விரோதம். ஏன்? தேவன் ஒரு காரியத்தை செய்யாம சொல்லாம அது செய்தா, தேவனுடைய காரியத்தை ஒழுங்கின்படி செய்யாம இருந்தா அது தவறு. அது தவறண்டா அது தவறாய்தான். அது வேதம் ஒரு காரியத்துல தவறுண்டு போதித்தா அது தவறுதான். அதனாலதான் தேவண்ட காரியத்துக்கு நிற்பது ஒரு கடினமான காரியம். ரைட், பாருங்கள், அது ஒரு எழுப்புதலுக்கு பதிலாக சாபமாய் மாயிற்று. என்னையா ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு பதிலா அது என்னத்தை கொண்டு வந்துட்டு சாபத்தை கொண்டு வச்சு. என்ன நடந்தது? மரிச்சு போனா. இன்றைக்கு திகர்ஸ் என்ன நடக்கும்? நீங்க நினைப்பீங்க அது நல்லா நடக்கும். ஆனா வர வர ஒரு ஜனமா என்ன செய்யும்? ஒரு காரியம் வந்து மரிச்சே போயிடுவான். அப்ப நீங்க ஒருவேளை நினைப்படி இந்த சத்தியம் புலையோ ஏன்னா, இல்லாட்டி ஒரு காரியம் புலை, சத்தியம் ஜீவனாயிருக்கிறது. ஆமே, அது 100க்கு 100, அது 200% உண்மையாயிருக்கிறது. ஆமே, ஆனா நாங்க கை கொள்ளுகிற முறைதான் எங்களுக்கு மரணத்தை என்ன செய்து கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமே, இப்போது பாருங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் எல்லாரும் மோவாபியர்களா இருக்கிறோம். லோத்தின் குமாரர் தான் நம்முடைய ராணி, அவள் தான் நம்முடைய ஆரம்ப ஸ்தாபனம். நாம் எல்லாம் ஒரு இரத்தத்தை சேர்ந்தவர்கள், நாம் எல்லாரும் ஸ்தாபனமாகி நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று மக்களுக்கு தவறாக போதித்தான். பிலேயாமுடைய போதம் என்ன? அவங்க தான் ஆரம்பம், அவங்க தான் உண்மையானவங்க, அவங்க தான் என்ன, அவங்களும் யாரு? அவங்க தான் ஆரம்பம். உங்களுக்கு முன்பே அவங்க தான் இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இல்லை. நீங்க அவங்க எல்லாம் ஒரே அங்கே செய்தியில பிறந்தவங்க, ஒரே ரத்தத்தினால பிறந்தோம். நாங்கெல்லாம் சௌரர். தேவன் என்ன செஞ்ச? மன்னிச்சேரா? தேவனும் கட்டி பிடிச்சேரா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அங்கே மரிச்சு போனாங்க. 24,000 பேர் ஒரே நாள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? மரித்து போனாங்க. ஒரே காரியத்தில் என்ன நடந்த அந்த காரியத்தின் குற்றத்தின் நிமித்தம் அவங்க என்ன செய்தாங்க? அந்த ஜனங்கள் அங்கே மரித்து போனார். அந்த வாதையினாலே செத்தவர்கள் 24,000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் தேவன் படிப்படியாக அவங்க என்ன நடந்துச்சு? அவங்க மரித்து அங்கே போனாங்க. ஏனென்றா அவங்க சௌரர்கள், அவங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய வழி தவறாயிருந்து, அவங்களுடைய முறைமை தவறாயிருந்து. என்ன தவறு? மோவாப் எந்த சந்ததி கூடாக வந்தது? லோத்துடைய. அது எப்படி வழி? தவறான வழி. எந்த வழி? தகப்பனும் பிள்ளை கூடாக வந்த சந்ததி தான் மோவாப்பும் அம்மோனும். அப்ப பாருங்க, அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு? தவறாயிருந்து. ஆனா அவங்க யாரை ஆராதித்தாங்க? மேசியாவை, யெகோவாவை ஆராதித்தாங்க. அவங்க ஒரே அங்கே பலிபீடம், ஒரே காரியம் எல்லாமே இருந்தது. ஆனா தேவன் அவங்களோட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சேர விரும்பல. ஆமே, ஏனென்றா அது தவறு. அதனால அங்கே சௌரர் என்று அவன் போதித்தான். ஆனா அது தவறு. அவருடைய வெதுவெதுப்பான காரியங்கள், பாவங்கள், எல்லா காரியங்களும் தேவனுக்கு அருவருப்பாயிருந்தது. ஆமே, பாருங்க பாருங்க, நம்முடைய ஆரம்ப ஸ்தாபனம். அவன் என்ன சொல்றான்? இதுதான் ஆரம்பம். முதல் அங்கதான் செய்தி வந்தது. அவங்க தான் என்ன? ஆரம்ப ஸ்தாபனம் என்று அவன் சொன்னான். யார் சொன்னது? பிலேயா.
அவள்தான் நம்முடைய ஆரம்ப ஸ்தாபனம். நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. என்னையா? ஒரே இனம், ஒரே செய்தி, ஒரே காரியத்தை சேர்ந்தவர். நாம் எல்லாரும் ஸ்தாபனமாகிய நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று மக்களுக்கு தவறாக போதித்தான். அந்த காரியத்தோடு களவாதிருங்கள், அங்கே இருந்து தள்ளி இருங்கள். பாருங்கள், ஆகவே அவன் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறோம். ஏன்? உங்கள் ஜனம் எங்கள் ஜனம் போலவே நாம் ஒருவரோடு விவாகம் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே உண்மையான மத ஒருங்கிணைப்பு ஆலோசனை சபையை வைத்துக் கொள்ள முடியும். பாருங்கள், நாம் எல்லாவே ஒன்றாக கூடி மூல காரியங்களுக்கு திரும்புவோம் என்றான். ஆனால் தேவன் அந்த காரியத்தை சபித்தார். என்னையா? தேவன் என்ன செய்தார்? சபித்தார். இஸ்ரவேலுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் அது அவர்களை தொடர்ந்தது. அது அவர்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. அவர்கள் வனாந்திரத்தில் அதோடு மாண்டு போனார்கள். ஆமென். பாருங்க, இதுதான் காரியம். அப்ப நாங்க தேவனுடைய காரியத்தை நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கின்படி செய்யும். நாங்கள் செய்தியில நாங்க எந்த வண்ணமாய் இணைக்கப்பட வேண்டும் என்பதை நேற்றைய நாள்ல பார்த்தோம். அங்கே நாங்கள் தேவனை போல நாங்கள் தேவ பக்தி உடையவர்களாய் மாறுகிற வேளையிலே தேவன் ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? இணைக்கிற தேவனாயிருக்கு. நாங்கள் தவறான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில இல்லாதபடி அவர் என்ன செய்கிறார்? அங்கே இணைக்கிற தேவன் அல்ல, அவர் வேறு பிரிக்கிற தேவன் என்று தீர்க்க சொல்றார். தவறாயிருந்தார் அவர் வேறு பிரிப்பார், சரியாயிருந்தார் தேவன் என்ன செய்வார்? இணைக்கிற தேவனாயிருக்கு. ஏண்டா அது நான் பார்த்தோம், நாம் எல்லாமே ஒரு சரீரமாயிருக்கு. பிரிவினை அங்கே என்ன செய்யாது? இருக்க முடியாது. அது பிரிவினை இருந்தா அது என்ன? தவறான ஒரு காரியமாய். ஆனால் தேவன் ஒரு வழியை அவர் உடையவராய். அதான் எங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தேவனுடைய வேலையாயிருக்கு. நாங்க நினைப்போம் இது சரி, இந்த மனிதன் சரி, இந்த நபர் சரியன். ஆனால் தேவனுடைய வழிகள் என்ன வித்தியாசமான இருக்கிறது. ஆமே, பாருங்க, நான் இந்த காரியத்தையும் வாசிக்கிறேன். பாருங்க, 44வது பந்தியில் அவர் சொல்றார், இந்த மனிதன் நாங்கள் விசுவாசத்தை போல் விசுவாசிப்பதில்லை. என்னையா? இந்த மனிதன் நாங்கள் விசுவாசிப்பதை போல் ஆண்டவரே, இவரை ஊழியத்தில் வைத்ததன் மூலம் நீர் ஒரு தவறை செய்து விட்டி. இப்ப நாங்க ஒருவரை நாங்க ஊழியத்தில் நியமிக்கிறோம். ஆனா அவருக்கு தீர்க்கதரிசியுடைய காரியமோ வேத அறிவோ என்ன செய்யலாம்? ஒருவேளை இல்லாம இருக்கு. அப்ப நாங்க நினைப்போம் அவருக்கு போதிக்க வலிக்கிடும், நீ செய்யற காரியம் பிழை, நீ ஆனா தேவன் அந்த மனிதனை நியமித்தா நாங்க என்ன செய்வோம்? அந்த மனிதனுக்கு கீழ்ப்படியும். அது உன்னுடைய வேலை அல்ல, எங்களுடைய வேலை அல்ல. அந்த மனிதனுக்கு செய்தி தெரியாம இருக்கு, அவன் இப்பதான் அதை படிக்கிறவனாயிருக்கு. ஆனா தேவன் அந்த காலத்துல அவனை நியமித்திருந்தா நாங்க அவனுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு தான். ரைட், நான் வாசிக்கிறேன். நான் என்னுடைய சொந்த கருத்து சொல்லல, செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க, அவங்க ஜனங்கள் சொல்றாங்க, இவரை ஊழியத்தில் வைத்ததன் மூலம் நீர் ஒரு தவறை செய்து விட்டீர் என்று அவரிடம் சொல்லி அவரை திருத்த துணியக்கூடியவன் யார்? இப்ப தேவன்ட நாங்க சொல்லி அவரை திருத்தக்கூடியவன் யார் என்று அவரிடம் சொல்லி பாருங்க, தேவன் அதில் தவறு செய்து விட்டார் என்று தேவனிடத்தில் சொல்ல போகிறவன் யார்? நீ குற்றவாளி. நீ அப்படி தேவன் வைத்த ஒரு மனிதனை நீ குற்றஞ்சாட்டா நீ யாரு? குற்றவாளி. நான் ஒருவனை வைத்து அவனை குற்றஞ்சாட்ட நான் யாரு? குற்றவாளி. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒருவனை நியமித்திருந்தா நான் அதுக்கு விரோதமா இவர் சரியில்லை, இவர் என்னமே செய்தியில வளரே, அப்ப இவரால் இந்த சபையை நடத்தலாம் என்று நம்ம சொன்னா என்ன காரியம்? அது தவறு. ஏன்னா அது தேவன் செஞ்சது, நாங்க கொண்டு போய் வைக்க. புரியுதா உங்களுக்கு? தேவனா அந்த மனிதன் அந்த காலத்துக்கு ஏற்பட்டுனா ஒருவேளை அவனோட வாழ்க்கையில காரியங்கள் மாறி போலாம். ஆனா அதை மாற்றி வருகிறது தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அது அவருடைய வேலையாயிருக்கிறது. ஆமென். நீ குற்றவாளி என்று சொல்லத்தக்க குற்றம் புரிந்தவனை காட்டிலும் நீ மோசவனாயிருப்ப. ஒருவேளை அவன் குற்றம் செய்திருப்பான், ஆனா நீ குற்றம் சாட்டினா அவனை விட யாரு? நீ மோசவனாயிருக்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க இதை போய் வாசிங்க, 44வது பந்தியில் இந்த செய்தியை மீண்டும் வாசி. அதனால தான் நாங்கள் சொல்றேன், தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ஊழியத்தில் ஒரு மனிதன் அழைத்திருந்தா அவனுக்கு ஒருவேளை செய்தி தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க அவனை குற்றஞ்சாட்டாங்க. நீங்க குற்றஞ்சாட்டினா அவனை விட நீங்க மோசம் உள்ளவனாயிருக்கு. நீங்க அதை விட நீங்க தவறு ஏண்டா நீங்க கீழ்ப்படியும்படியாக உங்களுக்கு அவன் மேய்ப்பனாய் வைக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு நீங்க அவன் அறிஞ்சவனோ 5ஆம் ஆண்டு படித்தவனோ உங்களுக்கு காரியம் அவனை கொண்டு செய்ய தேவன் வல்லவராயிருக்கு. ஆனா அதுக்கு எந்த காலம் தேவன் வைத்திருக்கு. ஆமென்.
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். யாரை தெரிந்தெடுப்பதென்றும் யாரை தெரிந்தெடுக்க கூடாதென்றும் என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவர் அறிவார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட ஆள் தகுதியுள்ளவர் என்று நாம் எவ்வளவுதான் எண்ணினாலும் அந்த காலத்திற்கும் பருவத்திற்கும் அல்லது அந்த காலத்திற்கு அதை செய்வதற்கென்று வேலைக்கு தகுதியானவர் யார் என்பதை தேவன் அறிவார். ஆமென். தேவனுக்கு தான் தெரியும். தேவனுக்கு தான் அந்த காரியத்தை தெரியும். அதை விட்டுட்டு நாங்க ஒரு காரியத்தை நாங்க செய்ய முயற்சித்தா அது என்ன செய்யும்? தவறியா போயிடும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த மோசையை கொண்டவன் மோசை ஓடி போயிட்டான் 40 வருஷம். இப்ப அந்த ஜனம் என்ன செஞ்ச? வேறொரு ஆளை கொண்டு நிப்பாட்டி தேவன் கொண்டு போயிடு. அங்க அழைத்து அந்த ஓடி போனவன் தான் என்ன செய்யணும்? மீண்டும் வரவும். புரியுதா உங்களுக்கு? அவன் தான் அந்த காரியத்தை, அவன் தவறு செய்திருக்கலாம், அவன் கொலை செஞ்சிருக்கலாம், அவன் பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா அவன் தான் வரும். ஏனென்றா தேவன் அவனை தான் நியமித்தார். ஆமென். புரியுதா உங்களுக்கு காரியம்? அதனால நீங்க எந்த மனிதனுக்கு இந்த காரியங்களுக்கு எதிராக நீங்க பேச வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய காரியம். நீங்க நன்மை செய்யறதாக போய் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க இழந்து போக வேண்டாம். தேவனுடைய மகிமையான ஒரு ராஜ்யத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கார். மனவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக அவர் யாவையும் நடப்பிக்கிற தேவன். தேவனுடைய ஊழியம் நல்லா வரணும் என்று நீங்க முயற்சிக்காங்க. தேவன் தம்முடைய ஊழியத்தை நல்லா செய்ய அவர் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அதுக்கு நீங்க உங்களை தியாகம் பண்ண, ஒரு ஊழியம் என்பதை நீங்க என்ன செய்யணும்? தியாகம் பண்ணும். நீங்க அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு காரியத்தில் நீங்க சாட்சியாக நீங்க இருக்க, நீங்க தேவனுக்கு என்ன செய்யணும்? உங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விடுபடாம இருக்கலாம். ஆனா தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த காரியத்திலிருந்து நான் தவறாயிருக்கிறேன், இதை மாற்ற நீர் எனக்கு உதவி. தேவன் மாற்றுவார். ஆமென். நீங்க தவறாய் இருப்பு அங்கே இருந்து கொண்டு நீங்க செய்ய முயற்சிக்காது. நீங்க முயற்சி செய்தா நீங்க என்ன செய்வீங்க? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை நீங்க சந்தித்தே ஆகும். தேவன் அங்கே தாவீது இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஆனா தவறு விடும் போது என்ன நடந்துச்சு? தண்டன் அங்க வந்துதான். ஆனா அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன்டா என்ன அர்த்தம்? தேவன்ட அந்த இருதயம் எப்படி அவர் சிந்திக்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். ஆனா அவன் தவறா செய்த வேளையில தேவன் அவனை தண்டித்தார். ஏண்டா அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. அவரை நேசிப்பதாக அவனை காப்பாற்றணும் என்று தேவனுடைய திட்டம் இல்லை. அவனுக்கு அந்த தண்டனையை தேவன் அங்கே கொடுத்தார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட ஆள் தகுதியுள்ளவர் என்பதை நாம் எவ்வளவுதான் எண்ணினாலும் அந்த காலத்திற்கும் பருவத்திற்கும் அல்லது அந்த காலத்திற்கு அதை செய்வதற்கென்று வேலைக்கு தகுதியானவர் யார் என்பதை தேவன் அறிவார். ஆகவே மெய்யான உண்மையான கிறிஸ்தவன், தேவன் பேரில் மெய்யான உண்மையான விசுவாசம் உள்ள மனிதன் இத்தகைய காரியங்களுக்கு காத்திருப்பான். அவன் என்ன செய்வான்? காத்திருப்பான். நேற்றைய நாளில் நாங்கள் என்ன செய்வோம்? தேவன் அங்கே அழைச்சோன்னு நான் தான் ரச்சவன் என்று மோசை ஓட வலிக்கிட்டான். என்ன செஞ்சிச்சு? பிழைச்சி போய். அதனால அழைச்சோடனா நாங்க தான் இந்த நேரத்திலிருந்து செய்யணும் என்பது அது தேவனுடைய திட்டம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. நாங்க தகுதியா மாறும். நாங்க அதற்கு அந்த வேலை வர வேண்டும். அந்த தரிசனம் அங்கே எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க மட்டும் நாங்க என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். நாங்க காத்திருக்காம ஒரு சேவையை நாங்க தேவனுக்கு செய்ய முயற்சித்தா அதனால யார் மரித்து போறது? நீங்க அந்த ஊசா யாரு? நீங்க ஊசா விசாரிச்சு பார்த்தா அவன் உத்தமமான ஒரு விசுவாசி. அப்ப பாருங்க, தாவீது செய்த பாவத்துக்கு மரிச்சு போனவன் கேடுகட்ட ஒரு அவிசுவாசி. சபையில வந்து குழப்பவாதி மரிச்சு போகல. யார் மரிச்சு போனது? விசுவாசி மரிச்சு போன. ஒரு உண்மையான ஒரு மனிதன் மரிச்சு போன. அதனாலதான் அன்பான சௌர சௌரிகளே, நீங்கள் தேவண்ட வழியில நடங்க. தேவண்ட சித்தத்தை அறிஞ்சு அந்த காரியம் குறைவா உங்களுக்கு ஒரு மண்ணா கிடைச்சாலும் நீங்க ஆமேன் என்று நீங்க கடந்து போங்க. ஏனென்றா நாங்க அந்த நாளுக்குரிய மனிதனை நாங்க கணம் பண்ணும். நாங்க அந்த மனிதனுக்கு நாங்க செவி கொடுக்கணும். ஏன்னா நாங்க செம்மறியாடா அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க அந்த மனிதனுக்கு பேச முடியாது. நாங்க அந்த மனிதனுக்கு எதிராக இருக்க இயலாது. ஏண்டா ரோமர்ல சொல்லுற அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவண்ட ஊழியனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவண்ட நியமங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? எதிர்த்து நிற்கிறான். அதனாலதான் நாங்க ஒரு கிறிஸ்தவங்க, நாங்க ஒரு ராஜா என்றுட்டு நாங்க ராயனுடைய உலகத்தின் நீதியை நாங்க எதிர்த்து நிற்க. நாங்க அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும். அதுக்கு எடுக்கிற அந்த ராயனுடைய நீதி வேற அவங்க என்ன செய்தாங்க? கடந்து போனான்.
ஆனா அது தேவனுடைய திட்டத்துக்கு நீதியா வந்தா நாங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ராயனுடைய நீதி தான் தானியலுக்கு வந்து என்ன? நீ இதை வணங்கணும். அதுக்காக அவன் அதை போய் செஞ்சானா? இல்லை. அவன் என்ன செஞ்சான்? அதுக்குள்ள இருந்து தேவன் ஆராதி. மற்றும்படி உலக காரியம், அதனால நான் ஏன் பகுத்து போதிக்கிறேன்டா, இன்னைக்கு அந்த காரியங்களை வைத்து என்ன செய்வாங்க? குற்றம் பிடிப்பார். அதனால நாங்க என்ன செய்யணும்? ஜனங்கள் வந்து ஒரு ஊழியக்காரன் வேதம் என்று சொல்லுது பகுத்து போதிக்கிறவனாயிருக்கு. ஏன்னா அந்த காரியங்களை என்ன செய்யும்? தவறாக அது புரிந்து கொள்ளப்படும். அது புரிந்து கொள்ளப்பட்டா அது பல பல குழப்பங்களை அது என்ன செய்யும்? தோற்றுவிக்கிறதா பாருங்க. இதுதான் காரியம். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு காரியங்களை அவன் என்ன செய்யறான்? நல்லதாக அங்கே செய்யறான். அவன் என்ன செய்யறான்? புது ரதத்தை கொண்டு வரான். இப்ப இன்னைக்கு அதுதான் நிறைய காரியம் நாங்க சிந்திக்கிறோம். ஆசாரியர்கள் வந்து தேவண்ட ஊழியக்கார கஷ்டக்கூட பாவம். நாங்க என்ன செய்வோம்? ஒரு காரியத்தை செய்வோம். அவங்க எவ்வளவுதான் தொடர்ந்து ஊழியத்தை செய்வாங்க. நாங்க ஒரு புதுதா உருவாக்கி நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் என்று இவங்க என்ன செய்வாங்க? அநேகர் நினைப்பீங்களா இல்லையா? நான் கூட நினைப்பேன். ஆனா கவனமா என்ன செய்யணும்? தேவண்ட பாதத்துல நாங்க ஜெபிச்சிருக்கோம். ஏண்டா பிசாசு பல காரியத்தில் எங்களை வஞ்சி. அப்ப தாவீது நினைச்சா இந்த லேவியர்கள் எவ்வளவு தூரம் தான் சுமந்து வருவான். ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் சுமந்து வரும். ரைட், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்து நாங்க என்ன செய்வோம்? ஒரு புது ரதத்தை செய்து இதுல ஏத்தி போட்டு ஓடி நாங்க என்ன செய்வோம்? வேகமா கொண்டு வருவோம். இன்னைக்கு எல்லாரும் ஊழியங்கள் எளிமையும் அதான் இன்னைக்கு இந்த வேகமா ஜனம் வந்து சேரும். ஏன்னா இந்த வேகமா ஆத்துமாக்கள் வரும். இந்த வேகமா ஒரே நாள்ல என்ன செய்யணும்? சேர்ச் கட்டப்பட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஆனா சேர்ச் கட்டவே இல்லை. எங்களுடைய ஆலயம், இருதயம், நம்முடைய சரீரம் அங்கே கட்டப்படணும். ஆமே, நம்முடைய ஆலயம் ஒரு ஆத்மா இருந்தா கூட தேவன் இந்த இடத்துல இறங்குறவராயிருக்கா. ஏனென்றா அவர் எங்க தம்மை விசுவாசிச்சு கூப்பிடுற மத்தியில் அவர் இறங்குற தேவனாயிருக்கா. நீங்க பல பேரை எதிர்பார்க்க வேணாம். அது வர வேண்டும் என்று உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். ஆனா தேவண்ட இடுக்கமான அந்த வாசலுக்கு வர்றவங்க சொற்ப ஜனமாயிருப்பான். அதனால நீங்க மற்றவங்க என்னடா இவ்வளவு ஒரு செய்தியை கொடுத்தாலும் மனம் திரும்புறா இல்ல வாரா இல்ல நீங்க கவலை கொள்ள. ஏனென்றா இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி இல்லை. தீர்க்கதரிசி ஆணித்தரமா தெளிவா சொல்றேன். இது முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு கடந்து போற ஒரு செய்தியா. இது அங்கே நாய்களுக்கு அல்ல. இது வந்து தேவண்ட பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட செய்தி. அவர் உலகத்துக்காக அவர் தன்னை மரித்தார். ஆனா யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் அதை விசுவாசிப்பார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆமே, ஒவ்வொரு காலத்திலும் அந்த விசுவாசித்த ஜனங்கள் அங்கே சொற்பமா இருந்தார். ஆனா தேவன் தன்னுடைய ஜனத்தை அவர் அறிந்திருந்தார். ஆமே, அப்ப பாருங்க இவன் என்ன செய்யறான்? ஒரு புதிய ரதத்தை செஞ்சு இந்த ஆசாரியர் கஷ்டப்பட வேணாம். ஒருவேளை அங்க தூரத்திலிருந்து அவங்க வரணும். அதனால நாங்க என்ன செய்வோம்? ஒரு காரியத்தை ஒரு புது ரதத்துல ஏத்தி நம்ம வேகமா கொண்டு போவோம். இவங்க கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம் என்று விரும்பினான். ஆனா அது தேவனுக்கு என்ன பிரியமில்லை. அது அவனை அழைச்சிருந்தா அவன் அதை தான் அவன் செய்யும். நீங்க மாடு, எரும மாடுகளை கொண்டு நாங்க என்ன செய்யலாது? தேவண்ட பெட்டியை சுமக்கலாம். அது யாரு சுமக்கணும்? ஆசாரியன் அழைத்த மணி இது. அதுக்காக அந்த மாடு சுமக்கேது. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னென்ன ஒரு காரியத்தை அழைக்கப்படாத ஒரு மனிதனை கொண்டு, ஒரு மாட்டுத்தனமான ஒரு மனிதனை கொண்டு, ஒரு காரியங்களை கொண்டு இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஜனங்கள் செய்ய முயற்சிக்கிறாங்க. அது நல்ல காரியம். அவருக்கு ஓய்வு கொடுத்து இந்த ஆசாரியல் அங்கே சேவை அவங்களோட அங்கே தோள்களை ஒரு சுமையை கொஞ்சம் குறைப்போம் என்று விரும்புறாங்க. ஆனா தேவன் விரும்பினாரா? நாங்க யாருக்கு பிரியமா ஆராதிக்க வந்திருக்கு? இன்னைக்கு மனுஷரை பிரியத்தவா அல்லது இந்த இடத்துல நாங்க ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க, சத்தமா அதற்கு நாங்க வர இல்லை. நாங்க தேவனுக்கு எங்கட பலிகள் தேவனை பிரியப்படுத்துறதாயிருக்கு. துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருக வேண்டியதாயிருக்கு. அவருடைய சமூகம் இங்க இறங்க வேண்டியதாயிருக்கு. இதை தான் தேவன் அங்கே என்ன செய்கிறார்? விரும்புகிற தேவனாயிருக்கு. அப்ப பாருங்க, இவன் என்ன செய்றான்? புதிய ரதத்தை அங்க கொண்டு வா. ஆனா தேவன் என்ன செய்றார்? அதை விரும்பி சரி புதிய ரதத்துல கொண்டு காரி வரவில்லை. அங்கே மாடுகள் இடறி அங்க உடன்படிக்கை பற்றி தடுமாறி அங்க என்ன செய்யறது? விழப்போது. தேவண்ட பெட்டி விழக்கூடாண்டு ஒரு மனிதன் என்ன செய்யறான்? தாங்க. என்ன நடந்துச்சு? அவன் மரிச்சு போயிட்டான். இன்றைக்கு ஒரு காரியம் இல்லைன்னு நீங்க எழும்பி செய்ய போனா நீங்க மரிச்சு போயிரு. எப்படி? ஆவிக்குரிய மரணம். தேவண்ட ஆவி. ஏனென்றா நீங்க தேவண்ட சித்தத்தை செய்யல. தேவண்ட சித்தம் என்னன்னு நீங்க அறியல. நீங்க தேவண்ட திட்டம் அறியாம நீங்க ஒரு சேவை செய்யற வேளையிலே அங்க என்ன நடக்கிறது? மரணம் அங்கே வருகிறது. ஆமே,
உண்மையான விசுவாசமுள்ள மனிதன் இத்தகைய காரியங்களுக்கு காத்திருப்பான். உங்கள் ஊழியத்தை குறித்து காத்திருங்க. என்னையா? உங்களுடைய ஊழியத்தை குறித்து காத்திருங்க. கர்த்தருக்கு உங்கள் ஊழியத்தை குறித்து காத்திருங்கள். நீங்கள் அழைக்கப்படுவதாக உணர்ந்தால் அது தேவன் தான் என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களை அழைப்பதாக அதை நீங்க உணர்ந்தா அது என்ன செய்யுங்க? அது தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது சரியான என்று நிச்சயத்தோடு இருங்கள். நீங்கள் என்ன சொல்லீர்களோ அந்த காலத்துக்கு ஏற்ற என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று தீர்க்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வருது. வெளிப்பாட்டை தாவீது பெற்றான். அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள், தாவீது அதை தவறான முறையில் செய்தான். என்னத்தில் செய்தான்? தவறான முறைதான் இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்யுது? தவறாயிருக்கு. நம்ம உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? திகர் சொல்ற, நீங்க அழைக்கப்படாட்டி நீங்க என்ன செய்யாதீங்க? பிரசங்கம் பண்ணாதீங்க. நீங்க அழைக்கப்படாம நீங்க பிரசங்கித்தா அது என்ன செய்யும்? உங்களையும் குழப்பிக்கொள்ளும், அது ஜனத்தையும் குழப்பி. இன்னைக்கு இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு இப்ப தொழில்நுட்பம் கோடி இன்னைக்கு வாட்ஸ்அப் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு 20 PDF ஃபைல வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு அழகாக அது நிறைய பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு காலையும் பின்னேரம் நான் என்னுடைய ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஃபைல் வேதாகமமும் ஒவ்வொரு காரியமும் நான் போட்டு கொண்டிருப்பேன். அதனால அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால எங்களுக்கு ஒரு ஊழியக்காலுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஈஸியா ஒரு காரியங்களை அவங்க அந்த ஹெடிங்களாக பெற்றுக்கொள்ள. அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அழைக்கப்படாம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்த ஆவி பெறாம ஊழியம் செய்யக்கூடாது. எங்கட குடும்பங்கள் மத்தியில காரியத்தை சீர்படுத்தாம நம்ம ஊழியத்துக்கு வர, இது எல்லா மனிதனுக்கும் தெரியும். ஆனா என்ன சொல்வான்? பின்னால இருப்பான் பிசாசு, வைன் கொடுக்கிறது. அப்படி நிறைய தீவிரவாதிகள் இலங்கையில இருக்கிறான். அவங்க கொடுப்பான், நீதான் செய்யும், நீதான் காரியம், நீதான் என்றோன்னு என்ன நடக்கும்? ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு பிழையாம போல நாங்க என்ன செய்யறோம்? உணர்ச்சி. இன்னைக்கு நாங்க உணர்ச்சி பிரகாரமான காரியங்களை நாங்க இறங்கு. ஆனா உணர்ச்சிகளுக்கு நீங்க அஞ்சாம தேவனுடைய சித்தத்தை நீங்க எதிர்பார்த்து. ஏனென்றா மரிக்க போவது நீங்களாயிருக்கிறீங்க. நீங்க ஆவிக்குரிய மரணம் எய்வது நீங்களாயிருக்கிறீங்க. அதனால நாங்க என்ன செய்யணும்? எந்த காரியத்துக்கு நாங்க செய்யணும்? செல்வாக்கு. இன்னைக்கு உலகத்துல வர்ற செல்வாக்கு, இன்னைக்கு சாபனங்கள், நிக்குலாய் மதஸ்தத்தின் கிரியை சபையை ஜெயங்கொள்ளுது. என்ன நடந்தது? ஆதியில இருந்த சபைகள் கீழ் மக்கள் இருந்தாங்க. இந்த கீழ் மக்களும் மேல் மக்களும் அங்கே இணைக்கப்படுற வேளையில, இந்த ஐஸ்வர்யவான்கள் வர்ற வேளையில இந்த ஆசாரியர் என்ன செய்யறாங்க? பதவி எல்லாமே பரிசுத்த ஆவி பெறாத மனிதனுக்கு கொடுத்தான். குடுக்கக்குள்ள என்ன நடந்துச்சு? காலப்போக்குல அவங்க சபையை மேற்கொண்டாங்க. அதான் நிக்குலாய் மதஸ்திரின் கிரியை. இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்க காரியம் செல்வாக்க பார்க்க, ஒவ்வொரு காரியங்கள் திறமைகளை பார்க்க, இந்த காரியங்களை பார்த்து ஒவ்வொருவரை அங்கே செய்கிற வேளையில தேவனுடைய திட்டங்கள் அங்கே மாறிப்போ, தேவனுடைய காரியங்கள் அங்கே மாறிப்போ. ஆனா நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்க சிந்திக்க வேண்டும், தேவனுடைய வழியில நீங்க செய்யுங்க. நீங்க அதற்காக காத்திருங்க. தேவனுடைய அழைப்புக்காக நீங்க பரிசுத்த ஆவி பெறாம நீங்க ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேணாம். வேதம் சொல்லுது, நீ குணப்படாம உன் சவனை குணப்படுத்த. நீங்க எவ்வளவுதான் ஒருவனுக்கு வார்த்தையை சொன்னாலும் நீங்க பரிசுத்த ஆவியை பெறாம சொன்னா அது கிரியைக்கு வரா. ஏன்னா அவங்க உங்களை திருப்பி பார்த்துருவான். ஏண்டா நீங்க சாட்சி இல்லாம இருப்பீங்க. நீங்க ஒரு காரியத்துல நீங்க ஒரு காரியமா இருப்பி. ஆனா நீங்க ஒரு மனவாட்டியா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க விசுவாசிப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்க கற்புள்ள கன்னிகளாய் நீங்க நடக்க வேண்டும் என்று நீங்க என்ன செய்வீங்க? விரும்பி. அதான் திகற்றே கிறிஸ்துவின் காணக்கூடாத மனவாட்டி நினைப்பு என்ற செய்தி அவர் சொல்றே. ஒரு ஸ்திரீ கற்புள்ள, ஏன் நான் இந்த ஸ்திரீயை குறித்து சொல்றேன்டா, இது சபைக்கு அடையாளம். அதனால அவர் என்ன செய்யற? ஒரு ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட கற்பு அவள் என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவள் வாழ்நாள் அது கரைப்படுத்தி கொள்வாளானால் அவள் வாழ்நாள் முழுவதும் அவள் யாரா இருக்கிறாள்? ஒரு குற்றவாளியா இருக்கு. ஏன்னா அவள் நீதிமான் என்று சொல்ல முடியாது. நீதிமான் என்றா என்ன அர்த்தம்? ஒரு பாவமே அவள் செய்யாது. ஆனா அது தவறு விட்டபடினால அந்த காரியம் என்ன? அவள் வாழ்நாள் தன்னுடைய கற்பை அவள் என்ன செய்தால்? கரைப்படுத்தி. அதே போலதான் இன்னைக்கு தீர்க்க இன்னைக்கு மனவாட்டியானவள் இன்னைக்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே தேவன் அங்கே பாவத்தை மன்னித்து. ஆனால் அவள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவள் தவறு செய்யக்கூடாது.
அவள் மணவாளனோடு இடைக்கிறதுக்கு முன்பாக அங்கே பிசாசனுடைய தந்திரத்திலே அவள் விழக்கூடாது. அவள் விழுவாள், ஆனால் அவள் மன்னிப்பினாலே அவள் வரவள். ஆனால் அதுல நாங்க கவனமாயிருக்கோம். இன்னைக்கு காரியங்கள் அதுதான். அதனால இன்னைக்கு வளர்ந்து வர்ற சந்ததியானது, நான் அந்த போன வாரம் ஜனங்களுக்கு இந்த வாலிப பிராயமானது பொல்லாத காலம். இனி வர்ற சந்ததிக்கு அது என்ன கடினமான காரியம். அதனால்தான் திகழ்ச்சி இந்த விவாகமானது இன்னைக்கு வேத பிரகாரமாய் என்ன காரியம். ஒரு மனிதனுக்கு நீங்க வாக்கு கொடுத்தாலே என்னது அது விவாகம். புரியுதா உங்களுக்கு? அது வேதத்துல தெரியும். ஒரு மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாலே அது வேத பிரகாரமான விவாகம். அதான் வேதம் என்ன சொல்லுது, உன் மரியாதை சேர்த்துக்கொள்ள அவங்க நிச்சயப்பட்ட. ஆனா அது பாருங்க, தேவனுடைய காரியத்தில் அது விவாகம். அதனால நாங்க ஒருவருக்கு வாக்கு கொடுத்து நாங்க அந்த வாக்கை மீறுவோமானால் அது என்னது காரியம்? பாவமாயிருக்கு. புரியுதா? அனோல்மெண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அனோல்மெண்ட் திகர்ச்சி அனோல்மெண்ட குறித்து சொல்லி என்னண்டா, இந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் நாங்க இந்த சபையானது ஒரு கற்புள்ள ஒரு காரியமாய் அது நடக்க. தீக்கசுடைய அங்கே மகன் பில்லிபோல் அவன் என்ன செய்யறான்? ஒரு சிறு பிராயத்தில் ஒரு பிள்ளை அவன் என்ன செய்யறான்? அங்கே விரும்பி அவளோடு அவன் என்ன செய்யறான்? ஒரு இரவு கழிக்கிறான். அப்ப அனோல்மெண்ட் செய்யறான். அனோல்மெண்ட் டிவோர்ஸ் இல்லை, அது தகுதி இல்லாத காரியத்தின் நிமித்தம் அதை பிரிப்பு. ஏனென்றா அந்த புள்ள அந்த வயசு 15 வயசுக்கு உட்பட்டவன். அப்ப நாட்டின் சட்டத்தின்படி என்னது, இருவரும் அந்த வயசு எல்லைக்குள்ள சரியா இல்லாட்டி அவங்க என்ன செய்யலாது, இணைக்கப்படைய. அப்ப அதனால தீக்கர்ச்சி அவங்களோட குடும்பம் போய் என்ன செய்ய அனோல்மெண்ட் பண்ணி செய்யறாங்க. காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, இந்த பில்லி போல் அந்த பெண்ணை விவாகமாகாம காலப்போக்கில் அது என்ன நடக்குது, வேற ஒரு பெண்ணை அவன் விவாகமாக. அப்ப அதுக்கு பிற்பாடு இப்ப பில்லி போல் தீக்கர்ச்சிட்ட சொல்றேன், அப்பா எங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. அப்ப தீக்கர்ச்சி முடியவே முடியாது. ஏன்னா நீ 2 மனைவியை உடைய. புரியுதா உங்களுக்கு? என்னதான் 2 மனைவியை நீ உடைய, அதனால உனக்கு என்ன செய்யலாது, விவாகம் செய்து வைக்கலாம். அப்ப தீக்கர்ச்சி அதுல சொல்றேன், எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. அவர் சொல்றேன், இது எனக்கு அவ்வளவு உள்ளத்தை குத்துறதா இருக்கு. என்னுடைய மருமகள் கூட அதுல இருக்கிறார், என்னுடைய அங்கே பேரப்புள்ள கூட இருக்குது. ஆனா நான் ஊழியம் செய்வதனால் நான் தேவனுக்கு உத்தமமா இருக்கவும். ஏனென்றா அது தேவனுடைய காரியத்தில் அது தவறாயிருக்கு. புரியுதா? ஒரு விவாக பொருத்தனை பண்ணினதின் நிமித்தமே இன்னொரு பெண் அவர் கல்யாணம் முடிச்சது தேவனுடைய பார்வையில் அது தவறாயிருக்கு. அப்படியானா நாங்க எதை சிந்தித்து கொண்டிருக்கோம்? அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துல நாங்க என்ன செய்யணும், எவ்வளவு உன்னிப்பாய் நாங்க இருக்கோம். நாங்க செய்தியில இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்துல நாங்க ஒரு காரியத்தை தவறா செய்து நாங்க என்னமும் செய்யலாம் என்றது ஒரு காரியம் இருக்கு. நாங்க ஒரு காரியத்துல தேவன் ஏண்டா வேதம் என்ன சொல்லி, விபச்சாரக்காரன் என்ன செய்யலாம், பரலோராஜ்யத்துல பிரவேசிக்க. அப்ப பாருங்க, ஒரு காரியம் தேவனுடைய ஒழுங்கின்படி அது செய்யாம ஒரு காரியத்துல போகும்போது அது தவறாயிருக்கு. அப்ப அந்த அனோல்மெண்ட கூடி சொல்றேன், அது தகுதி இல்லாத காரியத்தினால் இது செய்யப்பட்ட. ஆனாலும் நீ வாக்கு கொடுத்தது நிமித்தம் நீ உன்னுடைய முதல் மனைவி அவளா இருக்கிறா. தீக்கர் சொல்றேன், அழகா சொல்றேன். என்னையா, உன்னுடைய முதல் மனைவி அவள் தான். ஏன்னா நீ இவளுக்கு முன்னால நீ அவளுக்கு வாக்கு கொடுத்த. அப்ப அதனாலே அதுதான் காரியம். அப்ப அதனால அந்த விவாக காரியத்தை தீக்கர் செய்து வைக்க பாருங்க. தண்ட மகன் முன்ன வெளிப்படையா அவர் அங்கே கூறுது. அப்ப பாருங்க, இந்த சபையானது மணவாட்டியானது எவ்வளவு ஒரு கற்புள்ளதா இருக்க வேண்டதுக்கு இது எவ்வளவு ஒரு பெரிய அடையாளம். அதனால நாங்க செய்தியில வந்துட்டோம், தேவன் எல்லாம் மன்னிச்சிட்டார் என்ற ஒரு வேகத்துல நாங்க ஓடக்கூடாது. நாங்க ஒழுங்காக இருக்கோம், நாங்க கற்புள்ளவளா இருக்கோம். தேவன் காரியத்துல நாங்க நடக்கும் போதுதான் தேவன் ஒரு காரியம். ஆனா நீங்க ஒருவேளை இந்த செய்தி அறியாம நீ பலருக்கு வாக்கு கொடுத்திருக்க, அது வேதம் என்ன சொல்லுது, அறியாத காலத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கு. அது ஒரு காரியம். நான் இப்ப என்னத்துக்கு போய் சொல்றேன்டா, நாங்க செய்தி அறிஞ்ச பிற்பாடு தவறுகள். புரியுதா? அறியாத காலத்தை தேவன் எண்ணாது இருக்கு. ஆனா நாங்க அறிஞ்சோம். என்ன தீக்கச்சி சொல்றேன், தேவன் அறியாததுக்கு தண்டிக்க தேவன் நீ அங்கே நீதிபரர். அவர் நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் அப்படி செய்வாரானால் நீதி உள்ளவராய் இருக்க முடியாது. இப்ப இந்த காரியம் ஒருவேளை இதுக்கு முன்பு உங்களுக்கு தெரியாம இருக்கு, அது ஒரு தவறல்.
ஆனா நீங்க அறிந்த பிற்பாடு நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க அறிக்கை பண்ணி நீங்க கடந்து போவோம். நீங்க அதை அறிஞ்சும் ஒரு காரியத்தை நாங்க செய்வோமாண்டா மணவாட்டியினுடைய அந்தஸ்தை நாங்க பெற்றுக்கிறோம். ஏண்டா அவள் கற்புள்ளவளாக இருக்கிறவள். அவள் தன்னுடைய கற்பை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இருமட்டும், அது வேதம் என்ன சொல்லுது, அவள் அந்த நியாய பிரமாணத்துக்கு கட்டப்பட்டவள். அவள் உயிரோடு இருக்கையிலே இன்னொரு விவாகம் பண்ணினா அது என்னையா, விபச்சாரம் என்று வேதம் சொல்லு. இன்றைக்கு நாங்க சபையா இருக்க, நாங்க ஆனந்து நினைச்சு நாங்க எதையும் செய்யலாம் என்று வேதம் சொல்லல. ஏண்டா தேவனுக்கு நாங்க யாரா இருக்கிறோம், மணவாட்டியார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க 2 மனைவியை வச்சுட்டு நான் போய் தேவனோட மணவாட்டியா ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களை பார்க்கிற ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மணவாட்டியா தான் அவர் பார்க்க. அப்ப காரியங்கள் நாங்க என்ன செய்யலாம், உலகத்துக்கு தவறான விதிமுறையில நாங்க இருக்கல. நாங்க உலக நியாய பிரமாணத்துல கூட நாங்க சரியா இருக்கு. நாங்க தேவனுடைய பதில் அதை பார்க்கல நாங்க நீதி உள்ளவர்களா இருக்கு. ஆமே. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்குள்ளாக எதை செய்வதென்றாலும் நீங்க காத்துருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. இங்கே ஒரு காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க வைத்து காத்துருங்க. ஏனென்றால் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எந்த மனிதனையும் குற்றப்படுத்துவது எந்த ஊழியக்காரனுடைய உண்மையான நோக்கம் அல்ல. அந்த மனிதர்களை அவர்கள் பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு நீதிக்கு நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய போதனையாயிருக்கும். ஏனென்றால் அவனுக்கு அதை சொல்லாம அவனை வைத்திருந்தா நியாயத்தீர்ப்பின் நாளில் அந்த மனிதனுக்கு அவன் உத்தரவாதியாயிருக்கும். நாங்க செல்வாக்குக்கு நாங்க பயப்படுறோம். நாளைக்கு இந்த இடத்துல ஜனங்கள் என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு நாங்க பயப்படுறோம். ஏண்டா நாங்க இந்த இடத்துல சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்றுதான் உண்மையான ஊழியக்காரன். செல்வாக்குக்கு நான் கட்டுப்பட்டவன் நான் என்ன செய்வேன், எல்லாரையும் திருப்திப்படுத்தி நாங்க பேசுவோம். ஏனண்டா நாளைக்கு எங்களை கூப்பிடும், நாளைக்கு நீங்க திருவோணமலைக்கு வரோம், நிறைய ஜனம் இருக்குன்னு நாம பெருமை பாராட்டு, அதை தான் இன்னைக்கு செல்வாக்கு செய்கிறோம். ஆனா ஒரு ஆத்துமா இருந்தாலும் அது தேவனுக்கு நாங்க கற்புள்ளையா நாங்க கொடுக்க உத்தரவாதம் உள்ளவளாயிருக்கும். நீ எத்தனை பேரை கொண்டு வந்தா என்பது காரியம் இல்லை, நீ சத்தியத்தின்படி ஊழியம் செய்தையா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாயா என்பதுதான் தேவனுடைய காரியமாயிருக்கும். அதனால கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் தேவன் ஒரு காரியத்தை இந்த இடத்திலே செய்வார். அதற்காக நீங்க ஒரு ஒழுங்குக்குள்ள இருப்பீங்கண்டா எங்களால முடிந்த முழு ஒத்தாசையை நாங்க தருவோம். நீங்க அதை விட்டுட்டு பல காரியங்களிலே நடப்பீங்கண்டா நாங்க இந்த காரியத்திலிருந்து நாங்க வெளியே போவோம். ஏண்டா நாங்க இது பைபோஸ் ஊழியம் அல்ல, இது அதிகாரம் செலுத்தி செய்யற காரியம் இல்லை, இது தேவன் செய்யற காரியம். அதனால நாங்க எங்களுடைய வழியில நாங்க நடந்து போவோம். நீங்க நாளைக்கு பிரதர் அல்லது பாஸ்டர்னு கூப்பிட்டா சௌரியோ சவனோன்னு நாங்கள் சந்தோஷமா இருப்போம். நீங்கள் எங்களை விட்டு போனீங்கன்றக்கா நாங்கள் இப்படி போவோமா, நீங்கள் கையை தரக்குள்ள நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். ஏண்டா நாங்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். நாங்கள் எப்பயுமே நாங்கள் அன்பாக இருப்போம். தேவன் தன்னுடைய ஜனத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். அதனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.